வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நம்ம தமிழ்நாட்டில் நடக்க போகிற 2026 எலெக்ஷன் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்க போகும்னு நினைக்கிறேன். ரொம்ப பரபரப்பாக இருக்க போகும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த ரம்மி ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்துட்டோன்னா கிளியரான பிக்சர் உங்களுக்கு கொடுத்துடலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். சரி, நம்ம ரம்மி ஜோசியரை பார்க்க போகலான்னு கிளம்பியிருக்கேன். உடனே வழக்கம் போல் நீங்கள் ரம்மி அப்படின்னதும் ஆளுநரை நினச்சிக்காதீங்க. ரம்மி ஜோசியரை தான் பார்க்க போகிறோம். ஜோசியரே, நல்ல சீட்டாக எடுங்க. யார் இது சிஎம்மாக வருவாங்கன்னு பார்ப்போம். ஜோசியரே, தமிழ்நாட்டுக்கு சிஎம் கன்ஃபார்ம் ஆயாச்சு. அது நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இருந்தாலும் இந்த டம்மி சிஎம்முக்கு சண்டை போடுறதுக்கு அத்தனை பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம் நம்ம முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும். ஓம் காளி காளி, எல்லாமே காளி தான், இருந்தாலும் காளி சொல்லிக்கிறேன். காளி காளி காளி. சரி, முதல் டம்மி யாருன்னு பார்த்துடலாமா? சீட் எடுத்து போடே. என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 வந்திருக்கு. அதுவும் மாட்டு போட்ட 6. ஸோ இந்த 6 யாருக்கு மேட்ச் ஆகுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இது 6ன்னு சொல்லலாம், திருப்பி வச்சா 9ன்னு சொல்லலாம். அவ்வளவு கன்ஃபியூஸ் ஆன நம்பர் தான் இது. இப்போ இந்த சீட்டை இப்படி வச்சு பார்த்தோன்னு வைங்களேன், உங்களுக்கு 6 தெரியறதெல்லாம் எனக்கு 9 தெரியும், எனக்கு 9 தெரியறதெல்லாம் உங்களுக்கு 6 தெரியும். அப்பேற்பட்ட கன்ஃபியூஷன் நிறைந்த சீட்டு தான் இதுனா அப்போ இது யாருக்கு பொருந்தும்? யாருக்கு? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. ஏன்னா எடப்பாடி அவர்கள் கையை பிடிச்சி மேலே தூக்கி கூட்டணியை உறுதிப்படுத்தி 2 மாதத்துக்கு மேலே ஆக போகுது. இவர் கூட்டணி மட்டும் உறுதிப்படுத்தலைங்க, அவர் எல்லா ஓட்டும் வாங்கி சிஎம் ஆகி தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்கும் எடப்பாடி பழனிசாமி ஆகிய நான் அப்படிங்கிற வரி அவர் யோசிச்சு வச்சிருக்கிறாரு. அவருக்கு அப்போ 6 தெரிஞ்சது. இப்போ இந்த 2 மாசத்துல பார்த்தா கூட்டணி கட்சியே 9 மாறின மாதிரி தெரியுது. பாவம் 6 பெத்த பிள்ளையோ வந்து என்னங்கிறாரு, திமுகவை ஒழிக்கணும், அதுக்கு இந்த 6 மட்டும் பத்தாது, இன்னும் 2 சீட்டு வேணும்னு சொல்லி எடுக்க சொல்றாரு. ஒரு சீட்டு எடுத்துடலாமா? ஜோக்கர். ஆமாங்க, ஜோக்கர் தான் வந்திருக்குது. சீட்டாட்டத்தில் இவன் தான் ஹீரோ. இவனை வந்து நீங்கள் செகண்ட் ரம்மிக்கு வச்சுக்கலாம், இவனை 3rd கார்டாக யூஸ் பண்ணிக்கலாம், 4th கார்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இவனை எங்கே வச்சாலும் மேட்ச் ஆவான் இந்த ஜோக்கர். அதனால தான் இவனை சீட்டாட்டத்தில் ஹீரோன்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஜோக்கர் நம்ம அரசியலில் யாருக்கு பொருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவே பண்ணியிருப்பீங்க. எஸ், நிகழ்காலத்தில் ஹீரோ, ஆனால் அரசியலில் இவர் தான் ஜோக்கர். இவர் பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எது கூடயும் பொருத்தி பார்க்கவே முடியாது. ஏன்னா எதுக்கும் மேட்ச் ஆகாம தான் பேசிகிட்டு இருப்பாரு. சாரி வேண்டாம் அப்படிங்கிற பலகையை கட்டியாக பிடிச்சிக்கிட்டு சாரி சொல்லுங்கோன்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட சீட்டாட்ட ஹீரோ தான் இந்த ஜோக்கர். இது மட்டும் ஜோக்கர் கிடையாதுங்க, இதுக்கு சப்போர்ட்டாக கொஞ்சம் கூட இருக்கும் இல்லைங்க, அவங்களும் அப்படித்தான் இருக்காங்க. இதை வச்சு வேற எதையும் சேர்த்திட முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த கார்டு மட்டும் காரணம் இல்லை, கூட இன்னும் 2 கார்டு இருக்குது. அந்த கார்டு எடுத்துடலாமா? மொதல் கார்டு எடுக்கிறேன். 2 எடுத்துட்டேன். 1 6, இன்னொன்று 3. பார்த்தீங்களா, சேராதுன்னு சொன்னேன்ல. இது 3, இது 6, இது ஒட்டப்படை, இது ரெட்டப்படை. இதுக்கு நடுவில் ஜோக்கரை வச்சு பார்த்தோன்னு வைங்களேன், எங்கேயாவது ஏதாவது சேருதா? ரம்மியும் சேரலை, ட்ரிபிளெட்டும் சேரலை. ஏன் ஒரே சிம்பிள் கூட சேரலை. இந்த 3 நம்பர் தான் புசி மேட்ச் ஆகுதா? இல்லை. இப்போ இந்த 6 யாருன்னு என்னட்ட கேட்டிங்கன்னா 6 ஆதவு மேட்ச் ஆயிடுச்சா? இப்படி சேரவே சேராத இந்த 6 3க்கும் நடுவில் இன்னும் 2 சீட்டு வேணும். அது இல்லை. ஆனால் அதுக்கு நடுவில் சம்மந்தமே இல்லாமல் இந்த ஜோக்கர் இங்கே சொருக்கி வச்சு அதப்படுத்துகிற பாடு இருக்குதே. பார்த்தீங்களா, தப்பாக சொல்லிட்டேன். சீட்டாட்ட ஹீரோன்னு வச்சுக்குவோம். மொத்தத்தில் இந்த 3 வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இந்த 6 வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இந்த சீட்டாட்ட ஹீரோவை வச்சும் ஒன்றும் பண்ண முடியாது. மொத்தத்தில் 3மே வேஸ்ட்டு. ஆனால் இந்த 3 6 இந்த சீட்டாட்ட ஹீரோவையும் இந்த 6 வாங்கேன்னு கூப்பிடுது. இப்படி எந்த சம்மந்தமே இல்லாமல் 6 6 ஜோக்கரு இப்படி இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறோன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த 6 6 ஜோக்கர் வச்சா கூட ஒரு ட்ரிப்ளெட் சேர்ந்துரும். ஆனால் இந்த 3 விட்டுருமா? இந்த 3 மரத்து மேலே ஏறாத வான்னு கூப்பிட்டுக்கிட்டு வந்துருச்சு. அதனால இந்த செட்டு சேர விடாது. அதனால இதை தனியாக வச்சுக்குவோமா?
அடுத்தது யாருன்னு நம்ம பார்த்துடலாம். அண்ணன் என்னடா தம்பி என்னடா இந்த சீட்டா ரம்மியான உலகத்திலே. பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா, ஆறு வந்திருக்கான்னு பாத்தீங்களா, ஆசு வந்திருக்கு ஆசு. இதை 1ன்னு சொல்லுவீங்களா 14ன்னு சொல்லுவீங்களான்னு சொல்லுங்க. ஏன்னா இது தனித்தே இயங்கும். நான் ஒருவன் நான் தனி அப்படின்னு சொல்லும். இல்ல நான் 13 பேத்து கூட கூட்டணி வச்சிருக்கிற ஆளுன்னு சொல்லும். அந்த 13 பேரும் என் மக்கள், குடிமக்கள், குடிமக்கள் அப்படின்னு சொல்லும். ஏன்பா நீ ஒன்னுக்கும் ஆகாத ஆளு, உன்னை நீயே ஒன்னுன்னு சொல்லிக்கிற, உன் கூட இருக்கிற ஒருத்தனையும் நீ சேரவும் விட மாட்டேங்கிற, எப்படி நீ தனியா ஒன்னா இருப்ப? புரியலையே. 14 வருஷமா நீ சொல்லிக்கிட்டே தான் இருக்கிற நான் தான் ஒண்ணு நான் தான் ஒண்ணு நான் தான் ஒண்ணுன்னு. ஆனா இது வரைக்கும் ஒண்ணு கூட அதுல வந்ததில்லைன்னு தான் உண்மை. இப்படி ஒண்ணுமே வராத ஒண்ணும் இந்த சீட்டாட்ட ஹீரோவும் இந்த ஆறும் சேர்ந்து யோசிச்சு பாருங்களேன். இந்த ஆறு, இந்த ஜோக்கரு, இந்த சீட்டாட்டத்தில் ஒன்று, அதாவது கிளேவர் ஆஸு, சீட்டாட்ட ஹீரோ, அப்புறம் வந்துட்டு ஹார்ட்டின் ஆறு. இந்த 3மே எங்கேயுமே எப்படியுமே மேட்ச் ஆகலை இது வரைக்கும். இந்த தனித்தனியான 3ம் தனித்தனியாகவே சேர்ந்து நாங்கள் ஒரு ரம்மி அமைப்போன்னு சொல்லுது. ஏதாவது மேட்ச் ஆகுதா? நீங்களே பாருங்க. எல்லாமே ரேண்டமாக எடுத்த கார்டு தான். உங்களுக்கு நம்பிக்கை வரல, எங்கள் குழுவோட திறமை மேலே நம்பிக்கை வரல, இப்போவும் வரல. நீங்கள் எல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சு எல்லாம் செட் பண்ணி வச்சு தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ பாருங்கள், உங்கள் கண் முன்னாடியே எடுக்கிறேன், ரேண்டமாக கண்ணை மூடி எடுக்கிறேன். எல்லா சீட்டையும் இங்கே ஒன்று சேர்த்துட்டேனா, நல்லா குலுக்கிட்டேனா, சீட்டை தூக்கி மேலே போட்டே ஒரு சீட் எடுக்கிறேன். போட்டேனா? இப்போ ஒன்று எடுக்கவா? 4 ஹார்ட்டின். இது வரைக்கும் அந்த 3 சீட்டுக்கும் பொருத்தம் பார்த்தோமா? எங்கேயாவது எப்படியாவது மேட்ச் ஆச்சா? இல்லை. சம்மந்தம் இல்லாத ஒரு சீட்டு நான் உனக்கு மேட்சாவேன் அப்படின்னு வருது. அப்போ இந்த சீட்டு யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுதான் ஐயா ஜி.கே. வாசனோட சீட்டு. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எடப்பாடி பழனிசாமி கூடயும் சேரும், இந்த ஜோக்கர் கூடயும் சேரும், சம்மந்தமே இல்லைன்னா கூட இந்த ஆசை கூடயும் சேரும், எதுவுமே கிடைக்கலன்னா கூட பிஜேபி கூட போய் சேர்ந்துக்கும். இந்த 4 பேர்த்துக்கிட்ட 4 விதமாக நல்லாவே இருக்கும். அப்பேற்பட்ட 4 தான் இந்த சீட்டு. இந்த 4 வச்சு யாருக்கும் எந்த யூஸும் இல்லைங்கிறனால இதை தூக்கி கீழே போட்டுடலாம். சரி, இப்போ ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். 2026 எலெக்ஷனில் இந்த 3ம் சேர்ந்து ஏதாவது பண்ணுமா அப்படின்னு பார்க்கலாம். 3 சீட்டுக்கே பிரயோஜனம் இல்லாத இந்த 3ம் சேர்ந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு நமக்கு தோணணுமா வேண்டாமா? இந்த 3க்குள்ளேயே பொருத்தம் இல்லை. பொருந்தாத இந்த 3 நம்ம சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம்? அப்புறம் இனியும் நீங்கள் இந்த ஜோசியத்தையெல்லாம் நம்பிட்டு இருந்தீங்கன்னா நான் என்னங்க பண்ண முடியும்? கட்டமே சரியில்லைன்னா கூட சட்டத்தின் ஆட்சியை தமிழ்நாட்டில் கொடுக்கறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான். அதெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால சும்மா டைம் பாஸுக்கு குலுக்கி போட்ட ரம்மி ஜோசியத்தையும் ரம்மி ஆளுநரையெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க வேணாம். மறக்காம ஓரணியில் தமிழ்நாடை ஜெயிக்க வைங்க. ஒவ்வொரு அணியாக சேர்ந்து தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. அப்படி தனித்தனியாக பேசுறதுல நமக்கு எந்த யூஸும் இல்லை. இந்த 3 பேர்த்தினுடைய நோக்கமும் 3 பேரும் சிஎம் ஆகிறது தான். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு சிஎம் இருந்தால் போதும். ஆனால் அந்த சிஎம்மும் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா இருக்கணும். அதுக்கு தான் இப்பவே ஒருத்தர் இருக்காரு. நாம அவருக்காக பேசாம இதை பத்தியெல்லாம் பேசிட்டு, எனவே ஓரணியில் தமிழ்நாடு என்ற தாரக மந்திரத்தால் ஒன்றிணைவோம். ஒன்றிணைந்து வென்றெடுப்போம். வென்றெடுத்து விட்டு பேசுவோம். வென்றெடுக்கும் வரை பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.